Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. 2.0 கமல் அப்படின்னு கூப்பிடலாம்னு நினைக்கிறேன் சார். அது என்ன தோணுது சார் அப்படி நினைக்கும் போது? இந்த கேள்வி நான் தோணும். நேரமா எனக்கு குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கீங்க. ஐயோ, ஏன்னா ரெண்டு பேரும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சானு அதே டோன்ல தான் இருக்கு. இவங்க தான் ஹீரோயின். இது ஹீரோயின் அப்படி கூட்டிட்டு போயிடுறேன் தனியா. என்ன மாமா என்ன என்கிட்ட ஒரு போட்டோ காமிச்சிங்க. மீன்ஸ்னா வந்து படங்கள் ரொம்ப கம்மியா பண்றாங்க, அவர் வந்து ரொம்ப லேசி பர்சன். நான் படம் பண்ணிட்டு தானே இருக்கேன், என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தவனுக்காக நான் ஏன் கவலைப்படணும்? எனக்காகவே நான் கவலைப்பட மாட்டேன். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நானும் ஆரம்பிச்சிருச்சா? ஆரம்பிச்சிருச்சு சார். எஸ் சார். திடீர்னு வணக்கம் இன்ட்ரோனா வேற வேணா விமல் சாருக்காக ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கமல் அப்படின்ட்டு 2.0 கமல் அப்படின்னு கூப்பிடலாம்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா விட மாட்டீங்களா? இல்ல சார், நிறைய மீம்ஸ் எல்லாம் பாக்குறோம்ல சார். அது என்ன தோணுது சார் அப்படி நினைக்கும் போது? இந்த கேள்வி நான் தோணும். சரி, ஓகே சார். இல்ல அது உண்மைதான். ஏன்னா திறமை ரேஸ் பாத்தீங்கன்னா அது 2 தான். அப்படியா சார்? இந்த கதைக்கு ஏன் சார் இவரை சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, இந்த படம் விமல் பண்ணாதான் கரெக்டா இருக்கணும் நமக்கு ஒரு லைன்ல தோணும்ல சார். அது எனக்கு தோன்றதுக்கு முன்ன ஏன் அப்படி கிடையாது. சரி 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 சரி, ஓகே. இல்ல நீங்க கட் பண்ணாங்க. இப்ப உங்களுக்கு என்ன ஒண்ணு புரிஞ்சிருக்கு? இவரை சொன்ன 2 பேருக்கு கோவம் வருது பாருங்க. அது குறிப்பா 2 பெண்களுக்கும் கோவம் வருது. சரி சரி, இவரையே சூஸ் பண்ணீங்க. ரொம்ப அழகான ஆக்டர் இல்ல? அதாவது நாங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தேன், தமிழ் குடிமகன். ஏன்டா உனக்கு ஒரு விமலை போட்டிருக்கலாம் மாட்டா அந்த படத்துக்கு, அருமையா அமைஞ்சிருக்கும். வாழ்க்கையில ஒரு அருமையான படம், இப்படி வந்து நீ விமலை மிஸ் பண்ணிட்டி அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா எனக்கு அதுக்கப்புறம் நான் இந்த படத்துக்கு போகும்போது இவர்கிட்டையும் அந்த வார்த்தையை நிறைய சொல்லியிருக்காங்க, நீங்க பண்ணிருக்கணும் அப்படின்னு. ஸோ 2 பேரோட வேவ்ஸ் ஒரே மாதிரி இருந்திருக்கு. நான் இவரை தேடுறதுக்கு அர்த்தம் இருந்திருக்குங்கிற அப்புறமா வந்துக்கிட்டேன். ஆனா இந்த கதைக்கு இவரை வந்து ஹேண்டில் பண்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமா, நிறைய நீங்க உருண்டு நடிச்சு காட்டாண்டா அவர் நீங்க புரிஞ்சுப்பாரு. ஏன்னா அது வேற அவரு வந்த நிறைய டேரக்டருக்குலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் அவர் ஃபர்ஸ்ட் கூத்துப்பட்டில் நடிப்பை கற்றுருக்காரு. ஏன்னா அது விஜய் சேதுபதி சொன்னார், அந்த பார்க்கறது பேசுறது இது எல்லாமே அங்கே கற்றுக்கிட்டது அப்படிங்க. அதே இவங்க 2 பேரும் ஒரே பீரியடில் டைமில் அந்த கற்றுக்கிட்டதுனால அவங்க அந்த முத்துசாமி சார்ட்ட பண்ணிருக்கீங்க. பிரமாதமாக அந்த அது அங்கே படிச்சுக்கிட்டாலே போதும். அப்புறம் என்ன ஆக்ஸ்போர்ட்லாம் சும்மா. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நேரமா எனக்கு குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கீங்க. ஐயோ, ஏன்னா 2 பேரும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சானு அதே டோன்ல தான் இருக்கு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அந்த மாதிரிதான். நம்ம வெளியே எங்கன்னா போனோம்னா நம்ம பக்கத்துல 2 பேரு சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. யாருன்னா பேசுனீங்கன்னா அட்டாக் பண்ணுங்க, 1 2 அவுட் நீங்க அப்படிங்கிற மாதிரி. உங்ககிட்ட எந்த பால் வந்தாலும் 2 பேரும் அட்டாக் பண்றாங்க சார். பவுன்சர் எனக்கு. அப்படியா? இது நல்லா இருக்கே. ஏற்கனவே சார் எடுத்த படம் தமிழ் குடிமகன், அந்த படத்துல நீங்க நடிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. படம் ரிலீஸ் ஆன பிறகு நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க சார். இத சார் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? ஆக்சுவலி சாரி தமிழ் குடிமகன் நானும் பண்ண வேண்டியது. ஆமா, இந்த ஜோடியே மிஸ் ஆயிடுச்சு. ஆமா, தமிழ் குடிமகன்ல ஆல்மோஸ்ட் எனக்கு காஸ்ட் பண்ணி அட்வான்ஸ் எல்லாம் பண்ணி நான் அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணிட்டேன். அப்புறம் ஏதோ ஒரு இஷ்யூ அந்த படம் என்னால பண்ண முடியல. ஓகே. அதனால் அந்த குறையை தீர்க்க 2 பேரும் இந்த படத்துல நடிச்சாச்சு. சோல்ஜர் நான் பவுன்சர்ன்ட்டேன். சரி இருங்க சார், நம்ம क्वेश्चंस எல்லாம் முடிச்சிட்டு கடைசியா வரும். உங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ணி நடிக்கிற படங்கள் அப்படினாலே கண்டிப்பா வந்து மக்கள் வந்து பார்க்கணும், விமலுக்காக வந்து பார்க்கணும், அவர் எப்பயுமே ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு சார். இந்த படத்துல நீங்க என்ன ஒரு ரீசனுக்காக செலக்ட் பண்ணீங்க? இது கதையே ஒரு யதார்த்தமான ஒரு கதை. இந்த கதையில காதல் இருக்கு, ஹாரர் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு,
எல்லாம் கலந்த ஒரு கலவையான படமா இருக்கும். ஆனா அது எதார்த்தமா சொல்லியிருக்காரு. ஒரு டைரக்டர் அவரு லைஃப்ல நடந்த நிறைய விஷயங்கள வந்து உள்ள வச்சிருக்காரு. எப்பவுமே லைஃப்ல நடந்து உள்ள வச்சாலே அது கொஞ்சம் எதார்த்தமான படமா தான் இருக்கும். அதே மாரி இந்த படம் வந்து எடுத்த அந்த லொகேஷன் இருக்கு பாருங்க. சிறுமலைன்ற ஒரு லொகேஷன். அது ரொம்ப ஒரு அழகான லொகேஷன் அது. இந்த படம் நிறைய நைட் சீக்வென்ஸ் நிறைய இருக்கும். அந்த லொகேஷனா இருக்கட்டும், கேமராமேன் சுகுமார் அண்ணன். அவரு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பேசினாரு. பிரதர் ஒரு இந்த கதைய கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா, அவரு கேட்டா ஓரளவுக்கு ஒரு நாலேட்ஜபிளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே கேட்கிறேன் நானு. நம்மளும் கேட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி வந்தது அந்த படம். நமக்கு பிடிச்ச சீன் அப்படின்னு படத்துல ஏதாவது இருக்கும் சார். இப்போ நீங்க வந்து ஒரு ஊர்ல ஷூட் போறீங்க, ஒரு 20 டேஸ் 30 டேஸ் போனாலும் இந்த படத்துல நிறைய ஷூட்ஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்ட்டு ஏதாவது சீன்ஸ் ஏதாவது இருக்கா சார்? கனெக்ட் ஆனா நிறைய சீன் அது நம்ம ஊர்கள்ல யதார்த்தமா நடக்கிற அந்த சீன்கள்லாம் நிறைய இருக்கும். ரொம்ப ஒரு இதா நடிச்சதுன்னா அந்த தண்ணி தொட்டிக்குள்ள அமுக்குறது. நைட்டு 2 மணி நைட்டு 3 மணி 2 மணிக்கெல்லாம் வந்து புது ஒரு கரெக்டா ஏரியா அது. சிறுமலைங்கிறது ஒரு நல்ல இதே கிளைமேட்ல இருக்கும். பகல்ல வெயில்லே இப்படிதான் இருக்கும். அப்ப நைட் 2 மணிக்கு எப்படி இருக்கும்? அதுல வந்து நல்லா தொட்டிக்குள்ள தண்ணியில வச்சுலாம் அமுக்குனாங்க. அதெல்லாம் என்னன்னா, அந்த கதைக்கு தேவைப்படுது. தேவைப்படும் போது நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதாவது சிலது என்னன்னா, தேவைப்படாம வேணும் அது அது தேவையே இருக்காது. அந்த மாதிரி இருந்தா நமக்கே அந்த மூடு இருக்காது. இப்ப தேவைப்படுங்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த மூடு வந்துரும். எனக்கு அப்படி. இந்த படம் அது என்னதான் கஷ்டமான இதா இருந்தாலும், ரிஸ்க்கா இருக்கட்டும்னாலும், இந்த படத்துக்கு இது இது இருந்தா இந்த படத்துக்கு கண்டிப்பா தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் மாறி அது எல்லாத்தையும் பண்ண சொல்லிரும். செட்ல ரொம்ப ஜாலியா இருப்பீங்க போல. இங்கேயே ரொம்ப ஜாலியா இருக்கு. ரொம்ப அந்த வைப் எல்லாம் எப்படி இருக்கும் சார்? ஜாலியாங்கிறது 24 மணி நேரம் ஷூட்டிங்ல. அப்படியா? 24/7. நம்ம எப்போ ரூம்க்கு வரோம், எப்போ ஷூட் நடக்குதுன்னே தெரியாது. எப்போ கார்ல போவோம் இல்லையா, இங்க இருந்து லொகேஷன் போவோம் இல்லையா, அந்த டைம் தான் தூங்கணும். ஆமா. நீங்க எப்படி சார் இதெல்லாம் சமாளிக்கிறீங்க? 24 ஹவர்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டம் தானே. 24 ஹவர்ஸ் இல்ல. எனக்கு ஒரு அப்பப்போ லீவ் விட்டுரும். இது லீவுங்கிறேன். அவருக்கு மட்டும் தூங்க லீவ் விட்டுருக்காரு. எங்களுக்கெல்லாம் லீவ் விடல இவரு. பாத்தீங்களா? உனக்கு விட்டாராடா? உனக்கும் விடல. அதுக்குன்னு நம்ம எல்லாம் ஒண்ணா தானே போவோம். அப்படி சொல்லக்கூட 10 மணி நேரம் 12 மணி நேரம் 14 மணி நேரம் என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா முடியும். படத்துல நைட்டுங்கிறதுனால ஈவினிங் ஆரம்பிச்சா அடுத்த நாள் காலைல 6 மணிக்கு முடியும். வெளிச்சம் வர்ற வரையும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வெளிச்சம் வந்தோன்னா போயிட்டு படுத்துட்டு திருப்பி மத்தியானம் 2 மணிக்கு வந்தா அப்படியே போயிட்டே இருக்கும். சொல்லும் போது அதிர்ச்சி ஆயிட்டேன். இதுல வந்து இவங்கதான் ஹீரோயின். இது ஹீரோயின் அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிடுறேன் தனியா. மாமா என்ன என்கிட்ட ஒரு போட்டோ காமிச்சிங்க. ஏன்னா ஓவர் நைட்ல சேஞ்ச் ஆனதானே. ஏன்ட்டு ஒரு போட்டோ காமிச்சிங்க, வேற ஆளா கொண்டு வந்து உட்காந்து ஹீரோயின்ன்றீங்க. என்ன ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணு திடீர்னு வர முடியல, அதுதான் சரி ஷூட்டிங் தள்ளி போயிடும் அப்படின்னு. இவர் வேற வேணான்னு சொல்லிட்டாரு. என்ன அப்படியா? ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு. என்ன ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் கூட்டு போய் ஒண்ணும் இல்ல, புடவை கட்டி மேக்கப் போட்டு பாருங்க. அப்புறம் பார்த்தோம்னா கரெக்டா இருந்துச்சு கேரக்டருக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகே டீச்சரை அக்செப்ட் பண்ணிக்கலாம். வந்து சுடிதார் ஏதோ போட்டுக்கிட்டு இல்ல ஒரு சின்ன ஃப்ராக் போட்டு போயிட்டு ஃப்ராக் மாதிரி போட்டுக்கிட்டு பெப்பரக்கான வந்து நின்னா இப்போ செகண்ட் படத்துக்குமே இசக்கி சார் அவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது சார்? மீண்டும் அப்படின்னு இருந்திருக்கு. அது கரெக்டா அந்த கேரக்டருக்கு செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா இப்போ ஒரு படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் அடுத்து ஒரு 2-3 படங்கள் பண்ணா அது ஏதாவது ஒரு சர்ச்சையை ஆக்கிடுறாங்க சார். சசிகுமார் சார் கூட இதை பத்தி ஒரு மேடையில ஷேர் பண்ணியிருப்பாரு. அதை பத்தி உங்களோட பார்வை எப்படி இருக்கு சார்? தெரியல, இதெல்லாம் வந்து யதார்த்தமா நடக்கிறதுதான். இப்ப நான் நிறைய ரிப்பீட் ஹீரோயின்ஸோட நிறைய நடிச்சிருக்கேன் ஆரம்பத்துல இருந்து. அது வந்து அப்போதைக்கு அமையும். இப்போதைக்கு யார் இருக்காங்களோ அவங்கள தானே போடுவாங்க. அந்த கதைக்கு யார் சூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அது மாதிரி இவ்வளோ ஹீரோயினை கடந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சந்தோஷமா தான். கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு உங்களோட படங்கள் அப்படின்னா நிறைய ஃபேவரட் இருக்கும். ஆனா உங்களுக்கு உங்களோட படங்கள்ல எது ஃபேவரட் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன திஸ் ஆர் தட் அந்த கேமோட போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேமே எனக்கு பிடிக்காது. சரி சார். இதுவா அதுவா? ஷாம்லாக்காக சார். அப்படி இல்லனா உங்க ரெண்டு வேணா அவரு சொல்றது கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருக்கும். நாங்க சொல்றோம் அவரோட படங்கள் சொல்லலாம். ஆனா அவரும் ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல. நான் ஓகே இல்லன்னு சொல்றேன், அவங்க சொல்லணும். ஓகே அது எப்படி சார்? இப்போ வந்து 2 படங்கள் சூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி லைனா சொல்லிக்கிட்டு இருப்போம். அது எப்படி சார் ஓகே இல்லன்னு சொல்ல முடியும்? கஷ்டமா இருக்கும்ல. இப்ப நான் நடிச்ச படத்துல எது நீங்க எனக்கு பிடிக்கும், நமக்கு பிடிச்ச எனக்கு எல்லா படமே எனக்கு பிடிக்கும். ஒரே ஒரு வாட்டி ட்ரை தான் பண்ணி பாப்போமே. ஒரே ஒரு வாட்டி சொல்லிதான் பாப்போமே. இவங்க சொல்லட்டும்,
நான் நடுவுல ஓகே இல்லைன்னு சொல்றேன். அது எப்படி வருதுன்னு பாப்போம். அப்படி இல்லைன்னா மாத்தி. சரி ஓகே கேம் இம்ப்ரூவ் பண்றாரு. சரி ஓகே சார். கலகலப்பு ஆர் பசங்க? கலகலப்பு. என்கிட்ட கேளுங்க. இருங்க, அவர் எதுவுமே சொல்லலையே. ஏன்ட்ட கேட்டுருங்க. அதுக்கு கலகலப்பு ஆர் பசங்க? பசங்க. பசங்க. என்னது சார்? பசங்க. பசங்க ஆர் களவாணி? களவாணி. பசங்க. களவாணி. களவாணி ஆர் தூங்கா நகரம்? களவாணி. களவாணி. களவாணி ஆர் வாகை சுடவா? வாகை சுடவா. சொல்லிட்டாங்களா சார் நீங்க வாகை சொல்லுங்க சார். சுடவா. நானே ஒரே வருது. ஓகே, உங்க வாயில இருந்து பதிலே வரல. வருது வருது வாகை சுடவான்னு வருது. அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அவர் வாய்க்குள்ள பேசாத புரியுது. சரி ஓகே சார். நான் வாயை சொல்ற பக்கத்துல மீசை வேற இருக்கா, வாய் அசையாது கூட தெரிய மாட்டேங்குது. சார் நான் உங்க வாயை தான் சார் ஃபோக்கஸ்டா பாத்துட்டு இருக்கேன். வாயை சொல்றாங்க அவார்ட் கொடுக்கணும். ஆமா சார். சொல்லுவேன் வாயை பார்த்துருக்கு. எதுக்குடா வாயை பார்த்துட்டு நிக்கிறேன் பையன், வாயவே பார்த்து. சரி ஓகே சார். வாகை சுடவா ஆர் கேடி பில்லா கில்லாடி ரங்கா? வாகை சுடவா. இதுக்கு மேல எதுவும் வராது. எல்லாம் நீங்க வாகை சுடவா கொண்டு வந்து கடைசில வச்சிருந்திருக்கலாம். இது அவர் கேள்வி ஆயிருவாரு. ஓகே. கலகலப்பா. ஏன் இனிமேல் ஃபுல்லா தான் வரும். வாகை சுடவா தான் சார். அங்க வேணா வந்து மாறும். தூங்கும். இல்ல போங்க, இல்ல போங்க போங்க. அடுத்த 2-3 படம் இருக்கு, மாற வாய்ப்பு இருக்கு. வாகை சுடவா ஆர் மஞ்சப்பை? மஞ்சப்பை. இப்ப எப்படி சார் மாறுச்சு? வாய்ப்பு மாறாதீங்க. ஓகே. மஞ்சப்பை ஆர் தேசிங்க ராஜா? மஞ்சப்பை. மஞ்சப்பை ஆர் சார்? மஞ்சப்பை. மஞ்சப்பை. மஞ்சப்பை ஆர் விலங்கு? விலங்கு. உங்களை எனக்கு தெரிஞ்சு நிறைய வருடங்களா உங்களை பாக்குறேன் சார். உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். நிறைய மீம்ஸ், நிறைய சோசியல் மீடியாஸ்ல ஒரு சில விஷயங்கள் வரும். பார்க்கும்போது என்னடா இவங்க பைத்தியக்காரத்தனமா பண்றாங்கன்னு எனக்கு தோணி இருக்கு. ஆனா அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணி இருக்கா? நான் எதுவும் அந்த மாதிரி பார்த்தது இல்ல. இல்ல சார், மீம்ஸ்னா வந்து படங்கள் ரொம்ப கம்மியா பண்றாங்க, அவர் வந்து ரொம்ப லேசி பர்சன், அவர் வந்து ஒரு மாதிரி செட் ஆஃப்ல தான் இருப்பாரு, படம்லாம் அவருக்கு பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் பாத்திருக்கேன். அவங்க இப்ப 4 பேர் இருக்கோம்னா 4 பேருக்கு ஒவ்வொரு மைண்ட் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மைண்ட் செட்டா இருக்க முடியும். நான் எப்படின்னு எனக்கு பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? என்ன சுத்தி இருக்கவங்க படம் பண்ணிட்டு தானங்க இருக்கேன். கண்டிப்பா சார். பேக் டு பேக் படம் நிறைய பண்றாங்களா? நான் படம் பண்ணிட்டு தானே இருக்கேன். இந்த வந்திருக்கு, படம் ரிலீஸ் ஆக போகுது. போன மாசம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்த மாசம் தேசிங்க ராஜா 2 இருக்கு. அப்புறம் புது படம் ஷூட்டிங் இருக்கேன். நான் பண்ணி நான் என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தவனுக்காக நான் ஏன் கவலை பண்ணணும்? எனக்காகவே நான் கவலைப்பட மாட்டேன். கடைசியா கடையை சாத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருன்னா கவிதை சொல்லியிருக்காங்களா சார்? எனக்கு இதுவரையும் சொல்லலமா, நீங்க சொல்லுங்கம்மா. இந்த மாடலேஷன் ஓகே இல்ல ஒன் மோர் பண்ணுமா? ஒன் மோர் தான் சார். இது ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு சார். நார்மலா சார் செட்டில்டா சொல்லலாமா? உங்களுக்கு யாருன்னா கவிதை சொல்லியிருக்காங்களா சார்? இல்ல சொல்லல. நீங்க இருந்தா வேணா சொல்லுங்க. நான் உங்களுக்காக இது ஓகே, டேக் ஓகே. ஓகே சார். இல்ல நீங்க வேணும்னா சொல்லுங்கனால ஒன்வர். டைரக்டர் சொல்றாரு. கவிதை வேணும்னா சரி ஓகே. உங்களுக்கு யாருன்னா கவிதை சொல்லியிருக்காங்களா சார்? இல்ல சொன்னதில்ல. படத்துல சொல்லிருக்காங்க, நேர்ல சொன்னதில்ல. சரி, நான் உங்களுக்காக மெனக்கிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கேன் சார். அப்படியே பிடிச்சா லைக் பண்ணலாம் சார். ஓகேவா? பிடிச்சா லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றதெல்லாம் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். போமா சார். எப்போதும் இருக்க வேண்டும் கலகலப்பு, உன் நண்பர்களுக்காக நீ பண்ணது கில்லி கேடி பில்லா கில்லாடி ரங்கா, உன்னை போல் தனக்கும் ஒரு மாமன் வேண்டும் என நினைக்க வைத்தது பசங்க, கண்ணியின் காதலை திருடும் களவாணி, சிறந்த சாராக வாகை சூடவா, காதலிக்காக வாழணும்னு உணர வச்சது தேசிங்க ராஜா, நல்ல பேரனாக மஞ்சப்பை, மனிதராய் புலிவாள், என்றும் என்றும் நீங்கள் என் மனதில் இஷ்டம். அது வேற ஏதோ வருது சார். அது ஏதோ அப்படி முடிஞ்சிருக்கு இஷ்டம். வரப்போகிறது பரமசிவன் பாத்திமா. கவிதை எப்படி இருக்குன்னு சொல்லல, படத்தோட பேர் மட்டும் சொல்லிட்டீங்களே சார். ஆமா சார். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய மெனக்கடலுக்கு என்னுடைய நன்றி.
கண்டிப்பா. உங்களுடைய கவிதைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பரமசிவன் ஃபாத்திமா வர ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. படம் ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி அடையணும். அடுத்தது உங்க எல்லாரையும் சக்சஸ் மீட்ல சந்திக்கணும் அப்படின்னு ஆதன் சினிமா சார்பா ஒரு பெரிய விஷஸ். உங்களோட பிஸியான ஷெட்யூலையும் எங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.